பிக் பாஸ் ஷோன்னு போயிட்டு இருக்கு, அது நம்ம கலாச்சாரத்துக்கு தேவைப்படுதா? பிக் பாஸ் ஒன்னு என்டர்டைன்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்வேன். ஏன் சொசைட்டில எவ்வளவோ இஷ்யூ இருக்கு, எவ்வளவு ஃபார்மர்ஸ்க்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது எத்தனையோ இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு டைம் பாஸ் தேவையா அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஃபார்மர்ஸ் சொல்லும்போது இப்ப கதிராமங்கலத்துல என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? என்ன திடீர்னு இப்படி கேட்டீங்க? அது வந்து ஒரு மீத்தேன் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதோட ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஐ நோ. அது மட்டும் தான் தெரியும். எத்தனை நாளாவது தெரியுமா இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு? ட்ரெஸ்ஸிங் கொடுத்துறீங்களா? தெரியுமா தெரியாதா? கன்ஃபார்ம் சோறு இருந்தா தான் வாழ முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நாங்களும் கண்டிப்பா கதிரமங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். வேஸ்ட் ப்ரோக்ராம், அது முதல்ல வேஸ்ட், அந்த ப்ரோக்ராமே வேஸ்ட். எதுவுமே இல்லப்பா, சொல்ற மாதிரியே ஒண்ணுமே இல்லையே விஷயமே. அப்புறம் என்ன பாக்குறது? இப்போ கதிராமங்கலத்துல என்ன மாதிரியான போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இல்ல, நான் பேப்பர்ல பாக்கலாம். ஆயில் ஏதோ மில் திறக்கறாங்களா? ஆயில் ஏதோ பஸ்ட் ஆகி அதுதான் நடந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. ஒரு விவசாயி வந்து கஷ்டப்படுறது தெரியல, ஆனா இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து பப்பரப்பான்னு போய் பாத்துருது. ஃபர்ஸ்ட் நாள் அந்த ப்ரோக்ராம் பாக்குறது, அது மட்டும் பாக்குறீங்க. கதிராமங்கலத்துல என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நோ ஐடியா. அது தெரியாது, ஆனா பிக் பாஸ் ஷோன்றது என்னன்னு தெரியும். தெரியும். கலாய்க்கிறீங்க தானே? பிக் பாஸ் தெரியும். ஆப்வியஸா பிக் பாஸ் ஷோ வந்துட்டு எல்லாமே பாக்குறாங்க. அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இத பத்தி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதா? வரலங்கும் போது எப்படி எல்லாருக்கும் தெரியும்? வரலனால உங்களுக்கு தெரிஞ்சணும்ல. ஒரு விவசாயம் வந்து கஷ்டப்படுறான், ஒரு விவசாயி கஷ்டப்படுறான், நமக்கு சாப்பிடுறது சாப்பாடு இல்லைன்னு ஒரு கஷ்டப்படும் போது அதை பத்தி தெரியல. ஒரு பிரம்மாண்டமான என்டர்டைன்மெண்ட் ஷோ வருதுன்னு அதை பத்தி இவ்வளவு கேதர் பண்ணி வச்சிருக்கீங்க, பட் இதை பத்தி தெரியல. எதை பத்தி ஆட் நிறைய வருதோ அதை பத்தி தான் பேசுவாங்க, அததான் பாப்பாங்க. இத பத்தி ஆட் வராதமா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மொக்க ப்ரோக்ராம்ங்க. முதல்ல சல்மான் கான் எடுத்தே அது பார்க்க பிடிக்கல. இப்ப எங்க பிடிக்கும்? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? மொக்க ப்ரோக்ராம் சொல்றதுக்கு நம்ம இருக்கிறத அவங்க வீட்டுல வச்சு காமிக்கணும். அவங்க அது பிடிக்கலங்க. நல்லா இல்லது, பிடிக்கல. நீங்க எந்த அளவுக்கு இந்த விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க கதிராமங்கலம் போராட்டத்துக்கு? ஸ்டூடெண்ட்ஸும் இந்த இப்ப ஜல்லிக்கட்டுக்கு பண்ண மாதிரி பண்ணலாங்க. அது நீங்க சொல்லுங்க, இந்த பிக் பாஸ் ஷோ வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ரொம்ப தேவையா? இல்ல, சுத்தமா தேவையில்ல. ஃபுல்லா டைம் வேஸ்ட். அவங்க ஏதோ பண்ணிக்க போறாங்க, அதையும் நம்ம பாக்கணும். தேவையே இல்ல. வேற ரீசன் இருக்கா இது இல்லாம? ரீசன் அது ஏதோ ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு. அது ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரியும் இல்ல. இன்ட்ரெஸ்ட் 2 days பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மோசமா இருந்துச்சு. அப்புறம் பாக்குறதே விட்டுட்டேன், கேக்குறதே விட்டுட்டேன். ரொம்ப போரிங்கா இருக்கு. இப்ப இந்த கதிராமங்கலம் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தை பத்தி என்ன நடக்குது தெரியுமா? ஹைட்ரோ கார்பன், இந்த மீத்தேன் இருக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. வேற எதுவும் தெரியாது, அவ்வளவுதான் தெரியும். அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா. இது வரைக்கும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? பண்ணதில்ல, பட் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா வேண்டியதில்ல. காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மாசம் உள்ள போய் அடைச்சு வச்சு இதெல்லாம் வேண்டாத வேலைகள். வேற என்ன, இது தவறுதல் நடக்க சான்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ கதிராமங்கலத்துல என்ன மாதிரியான போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இது என்ன மீத்தேன் வருதுல, அதுவும் கண்டிப்பா கவர்மெண்ட் சுத்த மோசமான கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் வர விடக்கூடாது, கண்டிப்பா வர விடக்கூடாது. அது வந்து ஒரு ப்ரோக்ராமா கூட பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. சீரியல் பாக்குறோம், எவ்வளவு வருது, அந்த அளவு கூட இல்ல, வரமாட்டேங்குது. நாலு வெறுப்பு தான் வருது. அதான் அந்த கதிராமங்கலத்துல என்ன மாதிரியான போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அது தெரியல. ஏன்னா அதை வந்து டிவில அவ்வளவா காட்ட மாட்டாங்க. இதுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் அது கொடுக்கறது கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. இது 1 hour 2 hour அந்த மாதிரி ஓடுது. அது ஒரு நியூஸ்ல ஒரு 10 நிமிஷம் கூட ஒழுங்கா காட்டுறது இல்ல. காட்டினா தானே தெரியும். நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கதிராமங்கலம் போராட்ட விவசாயிகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா விவசாயம் தான் நம்மளுக்கு சாப்பாடு. இல்லாட்டி நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. மண்ணையா சாப்பிட முடியும்? அவங்க இருந்தா தான் நம்ம இருக்க முடியும். கண்டிப்பா தேவையில்லை. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? அது என்ன, ஒரு 30 பேரை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு வச்சுக்கிட்டு அது ஒரு நிகழ்ச்சியா நடத்துறாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடையாது, பாக்குறவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடையாது. இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம்னா இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி, பிரம்மாண்டமான நிகழ்ச்சினா அதை எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கதிராமங்கலத்துல என்ன நடக்குதுன்னு நிறைய மக்கள் தெரியல. அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது விளம்பரத்துல வந்து அரைக்குறை ட்ரெஸ் போட்டு விளம்பரப்படுத்துறதா எல்லாம் விரும்புறாங்க. முறையான விளம்பரத்தை யாரும் பாக்குறது இல்ல. அதுதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். தேவையில்ல, டைம் வேஸ்ட் தான். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா தேவைன்னு சொல்றதுக்கு? அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கு நம்ம பாக்கணும். வேஸ்ட் தான், டைம் வேஸ்ட் தான். இப்ப கதிராமங்கலத்துல ஒரு போராட்டம் நடந்திருக்கு. என்ன மாதிரி போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தெரியாது. உண்மையே தெரியாது. தெரியாது. கதிராமங்கலத்துல என்ன போராட்டம் நடக்குதே தெரியாதா? ஆனா பிக் பாஸ்னா மட்டும் என்னன்னு தெரியுது. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோனா எல்லாரும் பாக்குறாங்க, அப்படிதானே? கமலஹாசன் பிக் பாஸ்னு ஒரு மாசம் ஒரு எத்தனை பேர் பாப்பா நல்லா இருக்கும். 15 பேர். அது நம்ம கல்ச்சருக்கு தேவையான்னு கேக்குறேன் உங்ககிட்ட. கலாச்சாரத்துக்கு தேவையா? நம்ம கலாச்சாரத்துக்கு வேணுமா வேண்டாமா?
இருக்கணும், வேணும் வேணும். தேவையா? என்ன காரணம்? அந்த எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கீங்க அந்த ப்ரோக்ராம? போட்டதுல இருந்து பாத்துட்டு இருக்கிறோம். கட்டி பூச்சிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு கலாச்சாரத்து தேவையா? அதையெல்லாம் நாங்க பாக்கல, வேற நல்ல சீனா போட்டா பாத்துக்கிறது. அதெல்லாம் கூட தான் போடுறாங்க. அதெல்லாம் கூட தான் போடுறாங்க. அது தெரியலன்றீங்க. சரி, கதிராமங்கலத்துல என்ன மாதிரியான போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தெரியாது. அது தெரியாது. விவசாயம் எப்படி போட்டா நமக்கு என்ன, எப்படி போனா நமக்கு என்ன, அது நமக்கு தெரியாது. ஆனா எந்த ஒரு டிவி ஷோல யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா அது மட்டும் நமக்கு தேவை. அப்படிதானே? ஐயோ, தேவையே இல்லைங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம தேவையில்லைன்றது காரணம்? தேவையில்லாத காரணம்னா ரொம்ப சொல்லலாம். குடும்ப சூழ்நிலை ஆல்ரெடியே ரொம்ப பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு. அதுல வேணுன்ட்டே பொருளையெல்லாம் பேசி சண்டையை கிளப்பி விடுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கதிராமங்கலத்துல என்ன மாதிரியான போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? விவசாயிகளுக்கு சப்போர்ட்டிவா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு அந்த கதிராமங்கலம் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? எல்லாருமே சப்போர்ட் தான், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம்.